ஹலோ கனி சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் வந்து இப்போ வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வரிசையில் தேர்ட் ரன்னரப்பாக வந்துட்டு இருந்தா நம்மளோட மாயா கிருஷ்ணன் இப்போது லைவ் வந்து ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த லைவை பார்த்துருப்பீங்க. பார்க்காம இருக்கிறவங்களுக்காக இந்த லைவில் என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு நான் ரிமெம்பர் பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு கிளம்பி வந்திருக்கேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா கிருஷ்ணன் அவங்க வந்து உங்கள் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே, மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றியை சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஊரில் நடந்த ஒரு சில விஷயங்களை நான் பார்த்துருந்தேன். நிறைய விஷயங்களுக்கு வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்கணும், நிறைய விஷயங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நான் எவ்வளோ ஒரு ஒஸ்ட்டு சிச்சுவேஷனில் இருந்துட்டு இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் பயங்கரமாக இருக்கும் போது நீங்கள் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் கேட்கும் போது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வெளியே வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய மாயா ஆர்மி, மாயா வந்து அவரோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து சப்போர்ட்லாம், ஃபேன்ஸ் பேஜெல்லாம் கிரியேட் பண்ணி எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. ஏதோ ஒரு படத்தில் நடிப்போம், அவ்வளோதான். படம் நடித்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நிறைய வந்து சப்போர்ட்ஸ் கிடைக்கும். ஏதோ ஒரு மூவி டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு நினச்சா, ஒரு பிபி ஷோவில் நம்மளுக்கு இவ்வளோ பேர் டைரக்ஷன் கிடைக்குமா, இவ்வளோ பேர் சப்போர்ட் கிடைக்குமா, ஒரு 100 டேஸில் மக்கள் நம்மளை புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் கூட நான் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மக்கள் நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற வின்னர் வந்து எனக்கு வந்து அவ்வளோ வந்து ஓகே தான். பட் இருந்தாலும் கூட நான் தான் வின்னர் ஆகணும்னு நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. எனிவேஸ் வின்னர் ஆகிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் நான் ரன்னராவது ஆகியிருக்கணும். ரன்னர் வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ரன்னர் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி மாயா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து மாயாவுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணி ரன்னரே ஆகக்கூடாது, மணி வின்னரும் ஆகக்கூடாதுன்னு நினச்சாங்க. கண்டிப்பாக மணி ரன்னர் ஆகிட்டார். அர்ச்சனா ஜெயிக்கவே கூடாதுன்னு எவ்வளோ போராடினாங்க. அதனால் அர்ச்சனா ஜெயிச்சிட்டாங்க. இது ரெண்டுமே மாயாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் ஸ்டாப். அவங்களுக்கு சுத்தமாக அதில் உடன்பாடே இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும். அதை மாயாவே ஓப்பனாக வந்து இன்டெரக்டாக சொல்லுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஸோ இப்போ அதுதான் நடந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் கூட ஓட் போட எல்லா மக்களும் ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.